இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 25வது வாரம் திங்கட்கிழமையிலே ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு என்பது அந்த ஒளி கொடுக்கின்ற வாழ்வுதான் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதனுடைய வெளிப்பாடாக தாயாம் திரு அவையானது இன்று புனித பியோ அவருடைய நினைவையும் கொண்டாட நம்மை அழைக்கின்றது. பொதுவாக சமயோசித புத்தி என்பது நேரத்திற்கு தகுந்த அறிவு. யார் எந்த நொடியில் தன்னை முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே சமயோசித புத்தி உடையவர்களாக இருக்க முடியும். தன்னுடைய அனைத்து புலன்களையும் ஒரே திக்கில் திருப்புகிற போது, நம்முடைய அனைத்து அங்கங்களும் ஒரே புலனாய் மாறி போகும்போது, நம் காதுகளும் கண்களும் ஒரே இடத்தில் குவிகிற போது நம் மூளை கூர்மையடைகிறது. அது உடனே செயலாற்றி சமிக்கைகளை உதடுகளுக்கு அனுப்புகிறது. அதைத்தான் சமயோசித புத்தி என்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய பொதுப்பணி காலத்தில் மக்களுக்கு கொடுத்த அதிகப்படியான படிப்பினைகளில் தாங்கள் ஏற்றுக்கொண்ட வாழ்வை அல்லது கொண்ட கொள்கைகளை எப்படி வாழ்வது என்பதை பல்வேறு நேரங்களில் ஓமைகள் வழியாக, உருவங்கள் வழியாக எடுத்துரைத்தார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஓகமாக, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவது இல்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண்டின் மீது ஏற்றி வைப்பர் என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்பது, ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை, அவருடைய கிறிஸ்தவ மதிப்பீடுகளை, தடைகளை தாண்டி, நம்முடைய உணர்வு சார்ந்த அடிமைகளத்தை தாண்டி நாம் எப்படி நல்ல ஒரு ஒளி கொடுக்கின்ற மறு கிறிஸ்துவாக வாழ இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் புனித பியோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் காண்கிறோம். ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை அன்னை மரியாளின் துணையோடு பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் தன்னுடைய துறவு வாழ்வில் முழுமையாக வாழ்ந்து திரு அவைக்கும் மக்களுக்கும் ஒரு ஒளி விளக்காக தூண்டி பல்வேறு மனிதர்களை இறைவன் பால் கொண்டு வந்தார். அதனுடைய வெளிப்பாடாக இறைவனுடைய 5 காயங்களையும் தன்னுடைய உடலில் பெற்றுக்கொள்கின்ற வரத்தையும் பெற்றார். நாமும் அத்தகைய ஒரு மனநிலையில் வாழும் பொழுது நாமும் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக, பணியாளர்களாக வாழ முடியும் என்பதை உணர்வோம். இறைவன் என்றும் நம்மோடு